எக்ஸசைஸ் 1.3ல 16th சம்மு தம்பி. வேர்ட் ப்ராப்ளம்னால தான் பொறுமையாக சொல்கிறேன், பார்த்துக்கோ. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வேகமாக பார்த்திய, இது கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்குறோம்னா பெருசாக தெரியுது. அதனால் பயந்துராத, அதுக்காண்டி சொல்ல வரேன். இதில் என்ன சொல்லியிருக்கும் பாரு, சேல்ஸ் பர்சன் ஹூஸ் ஆனுவல் ஏர்னிங் கொடுத்துருக்கு கேன் பி ரெப்ரசன்டட் பை ஃபங்க்ஷன் கொடுத்து ஆனுவல் ஏர்னிங் கொடுத்துருக்கு. வருட சம்பாத்தியம் இது. இந்த ஏன்றது ஆனுவல், வருடம் சொல்கிறது. அதை எடுத்துக்கலாம் சொல்யூஷன் போட்டு. தம்பி டே பார்த்துக்கோ. கிவன் A of x equal to 30,000 plus 0.04x அப்படின்னு எழுதியிருக்கேன். ரைட்டு. வேர் எக்ஸ்ன்றது ருபி அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? மெர்ச்சன்டைஸ் இஸ் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. சரி, ஹிஸ் சன் இஸ் ஆல்சோ சேல்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வேணா ஃபாதர்ன்னு வச்சுற மாதிரி வச்சுக்கோ. ஒரு அப்பாவுடைய வருஷ ஏர்னிங் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பக்கத்துலேயே அந்த புல் ஸ்டாக் அப்புறம் வருது பாரு, ஹிஸ் சன்னு வருது, மயம் வருது. இஸ் ஆல்சோ இன் சேல்ஸ் அண்ட் ஏர்னிங் கொடுத்து ரெப்ரசன்ட் பை த ஃபங்க்ஷன் கொடுத்து தனியாக அவனுக்கு கொடுத்துருக்கான் பாரு. இந்தா அது வந்து அப்பா ஏர்னிங் பண்ணது. இது வந்து மயம் ஏர்னிங் பண்ணது. அப்போ அதை எழுதுறேன் தனியாக. 25,000 ப்ளஸ் 0.05x ரெண்டே ஆட் பண்ணோம்னா A + S போன கணக்கு மாதிரி தான் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இது என்ன ஆகும்? 55,000 ப்ளஸ் 0.09x. இதுதான் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சரில் கொடுத்துருந்தா அதை கொடுத்துருப்பாங்க. இந்த போன கணக்கில் இருந்துச்சு, 2 ஆன்சர் இருந்துச்சுல, அது மாதிரி. அதுக்கு அடுத்து போன கணக்கு மாதிரி சேம் கணக்கு. அம்மா இந்த ருபீஸு எக்ஸ் தானே ருபீஸு. லெட் இல்லை, ஆமாம், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,50,000. தப்பாடா, 1 crore 50 lakh. 1 crore 50 lakh. பார்த்துக்கோ. சரி, இப்போ ஆன்சர் எடுக்கணும். A + S ஆஃப் இது அப்ளை பண்ணணும். டேய் பொறுமையா அப்ளை பண்ணிக்கோ. ஈக்குவல் டு 55,000 ப்ளஸ் 0.09 இன்ட்டு 1 crore 50 lakh. சரியான்னு பார்த்துக்கோ. போன கணக்கில் எம்முக்கு அப்ளை பண்ண மாதிரி இந்த கணக்குக்கு எக்ஸுக்கு அப்ளை பண்ணி இனிமேல் ஓன் திறமை தான் ஆன்சர். அதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி விடணும். அதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணி விடு. 55,000 இதை ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? இங்கே இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணு. 9 5 என்னது? சாரி, 9 5 45. கொஞ்சம் 4 1 9 9. அப்போ என்ன வரும்? இது சேர்த்தோம்னா 13. 13. பொறுமையா சொல்லு, அவசரப்படாத. எத்தனை ஜீரோ சேர்க்கணும்னு பார்த்துக்கோ. 3 5 6 ஜீரோ சேர்க்கணும். 2 4 6 சேர்த்தாச்சு. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த இருக்கு அப்படி வச்சிடலாம். முடிஞ்சா? அப்போ 55,000 எழுதிட்டு ப்ளஸ்ஸு என்ன வரும்? 13 crore 15 lakh வருதா? என்ன வரும் பார்த்துக்கோ. 2 ஜீரோ போனால் கரெக்டானு பார்த்துக்க. சரியா எழுதியிருக்கணா அப்படின்னு பார்த்துக்க. ரெண்டே ஆட் பண்ணு. ஆட் பண்ணையில பார்த்து பொறுமையாக ஆட் பண்ணு. எத்தனை ஜீரோ இருக்குது? 4 ஜீரோ இருக்கா? ரைட்டு. இங்கே என்ன இருக்கும்? 3 ஜீரோ. பொறுமையா 0 0 0 5 0 1 4 1 1 4 0 5 000 ருபீஸ்ன்னு வேணா போட்டுக்க. ஆன்சர் கரெக்டானு பாரு. பார்த்துக்கோ. 2 ஆன்சர் இருக்கான்னு பார்த்து, 2 ஆன்சர் இருக்கான்னு பார்த்து. புரியுதான்னு பாரு. இதெல்லாம் கேட்பாங்கம்மா, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்குங்க.